இன்றைக்கி நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அவசியம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான நிறைய விஷயங்கள் இந்த ஒரு வீடியோவில் நாம் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நிறைய பேர் பர்சனலாக ஜாதகம் பார்க்குறதுக்காக நம்பர் கேட்டிருந்தீங்க. இப்போலாம் நம்ம கண்டினியூவாக வீடியோவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா எப்போதுமே ஒரு 500 ரூபாய்க்கு மேலே ஆகும். ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 99 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவேங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோங்க. இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நாங்கள் ஜாதகம் பார்த்து சொல்லிடுவோங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், போதுமானது. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி 1, 2, 3, 4 பாதங்கள், விசாகம் 1, 2, 3 பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இரு பாலருக்குமே பொருந்தக்கூடிய பலன்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் நீதி நேர்மையோடு நடந்தாலும் பிரச்சனை வருது. அதே நேரத்தில் யாருக்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் தனியாக முயற்சி செஞ்சால் கூட அங்கே தடை வருது. நம்மளுடைய ஜாதகம் சரியா, இல்லை கோச்சாரம் பிரச்சனையா, இல்லை தசாபுக்தி பிரச்சனையான்னு துலாம் ராசிக்காரவங்க பார்க்காத வீடியோ கிடையாது, செய்யாத பரிகாரம் கிடையாது, போகாத கோவில் கிடையாது. அதிகம் திரிபுடையவங்க துலாம் ராசி என்பர்கள். பிரச்சனைகளை சந்தித்து அடுத்தவங்களுக்கு இதுதான் பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனை வந்தால் இப்படி ஒரு வெளியில் வரலாம், இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்குவம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறைய இருக்கும். வெளிப்படையாக சொல்லப்போனால் ஜோதிடம் தெரிஞ்சவங்களே துலாம் ராசிக்காரர்களாக இருப்பாங்க. அவ்வளோ விஷயம், அவ்வளோ ஞானம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அவங்க பட்ட வலியும் வேதனையும் புக்கு எழுதுறது கூட பிரச்சனை இல்லை, அதை வச்சு நிறையவே நன்மை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால் நிறைய பேர் நிறைய பாடங்கள் கற்றுக்க முடியும். அந்தளவுக்கு கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. அப்பேற்பட்ட துலாம் ராசி அன்பர்கள் மன ரீதியாக சந்தோஷப்படணும், வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கணும், நினச்சி பார்க்காத ஒரு சந்தோஷங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஆசைப்படுறாங்க. ஆனால் அது விதியால் பிரச்சனையா, இல்லை ஜாதகத்தினால பிரச்சனையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு இந்த வீடியோவில் ஒரு கரெக்டான வழி உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டதுனாலேயோ துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆன்மீகம், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருந்தாலுமே அதில் ஏமாற்றம் அப்படிங்கிறது அதிகம் இருக்கும். மனசளவில் பல விஷயங்கள் போராடி ஜெயிச்ச நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாமல் போய் துவண்டு போய் உட்காந்துருப்பீங்க. காரணம், அந்த முயற்சி அப்படிங்கிறது ஒரு முறைக்கு பல முறை எடுத்தால் தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னா நம்ம மேலேயே நமக்கு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது குறைஞ்சிரும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் குரு இருக்கார், உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இப்போ இருக்கார், 6ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்காரு, ருணரோக சத்துருஸ்தானத்தில் விரயமோட்ச ஸ்தானமான 12ஆம் பாவகத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு. ஒரு சில பேர் ராகுவுக்கும் பார்க்குறாங்க, கேதுவுக்கும் பார்க்குறாங்க, குரு பகவானுக்கும் குரு வழிபாடு அப்படிங்கிறது பண்ணுறாங்க. இன்னும் சில பேருக்கு ஆலங்குடி போயிட்டு வராங்க. சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால திருவாலத்துறை, அதாவது பத்ரகாளி அம்மன், அங்கேயும் கடந்ததொரு காலகட்டங்களில் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கிறதுனால கோவில்களுக்கு போயிட்டு வராங்க. அதே மாதிரி திருத்தணியும் ஒரு சில துலாம் ராசி அன்பர்கள் போயிட்டு வந்துட்டு நிறைய நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் மனப்பூர்வமாக சில நல்ல விஷயங்கள், அன்னதானமாக இருக்கட்டும், நல்லதொரு விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையாக இருக்கட்டும், இப்படி நிறைய நல்ல விஷயங்களை துலாம் ராசி அன்பர்கள் செஞ்சிகிட்ருக்காங்க. இப்படி அவங்க என்ன செஞ்சாலுமே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அவங்களுக்கு ஒரு நல்லதும் ஆறுதலும் பெரிய அளவில் கிடைக்கும். அதே மாதிரி எதை செஞ்சாலும் 50 முதல் 60% வரைக்கும் திரும்ப ஒரு
பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடுது. எனக்கு நல்ல வேலை கிடைக்கல, எனக்கு படிப்பில் அரியர் கிளியர் பண்ண முடியலை, அதே மாதிரி வேலையில் பல நபர்களால் தொல்லை வருது, திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனை, திருமணம் நடைபெறுமா நடைபெறாதா அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. எல்லாமே ஜாதகத்தை எவ்வளவு அலசி ஆராய முடியுமோ அந்த அளவுக்கு அலசி ஆராய்ஞ்சு பார்த்தாச்சு. ஒரு 500 பொண்ணுக்கிட்ட பார்த்தாச்சு, ஒரு 500 பையன்கிட்ட பார்த்தாச்சு. எல்லாம் இருந்தும் எனக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையே எனக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய துலாம் ராசி அன்பர்கள் புலம்புறாங்க. வெளிநாட்டு கனவு அப்படிங்கிறது ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. போராட்டம் நிறைய இருந்திருக்கும். அதே மாதிரி பொருளாதார தடைகள் இவ்வளோ போராடினாலுமே சறுக்கல்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பணத்தை சேமித்து வைக்கவும் முடியலை. கடன்காரனுடைய தொல்லை அப்படிங்கிறது இருக்குது. கொடுத்த இடத்துல இருந்து பணத்தை திரும்ப வாங்க முடியலை. அதே மாதிரி நமக்கு கடன் கொடுக்க முடியாமல் ஓடி ஒளிய வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுது. திருமண வாழ்க்கையில் பயந்து பயந்து வாழ்கிறது. நமக்கு பிடிச்சது ஒரு வாழ்க்கையை கொஞ்ச நாள் வாழ்ந்ததுனால நிகழ்கால வாழ்க்கையில் எங்கேயாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும், நமக்கு பிடிச்சது ஒரு எண்ணங்களை வெளியில் சொல்ல முடியாமலே ஏதோ ஒரு கடமைக்கு வாழக்கூடிய ஒரு சிந்தனைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அதே மாதிரி ஒரு சில துலாம் ராசி அன்பர்களுக்கு இது எல்லாத்துல இருந்துமே விடுபடுவதற்கு 3 வழிகள் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி எதனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் விஷயம், நிறைய தப்பு பண்ணக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது தோஷம், கால சர்ப்ப தோஷம், செவ்வாய் தோஷம், பித்ரு தோஷம், மாங்கல்ய தோஷம், அதே மாதிரி பிரம்மஹஸ்தி தோஷம், அதே மாதிரி சனி சண்டாள தோஷம், இந்த மாதிரி பல வகையான தோஷங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த தோஷங்களுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கரெக்டு. இது இல்லாமல் கருமானு ஒன்று இருக்கும். அதாவது உங்கள் தாய் தந்தையர் அவங்க மூதாதையர்களுக்கு திதி கொடுக்காமல் இருந்தாலோ, அவங்கள சரியாக கவனிக்காமல் இருந்தாலோ அந்த ஒரு கர்மா உங்கள் மேலே தான் வந்து உட்காரும். அடுத்து நீங்கள் ஒருத்தவங்களை தெரிஞ்சு அவங்கள பற்றி தவறாக பேசுனீங்க அப்படின்னா, தவறாக மீன்ஸ் அவங்க சொன்னது ஒன்றா இருக்கும், நீங்கள் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொன்னதை நீங்கள் மாற்றி பேசலாம். அந்த மாதிரி அடுத்தவங்கள பற்றி பேசுகிறது உங்களுக்கு கர்மா தான். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, தெரிஞ்சே தவறு செய்கிறது, தெரியாமல் தவறு செய்கிறது. ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம தலையிடுறது, ஒருத்தவங்க வாழ்க்கையில் நம்ம உள்ளே புந்து அவங்கள சரியான கல்யாணம் பண்ணிக்கிறோம், இல்லை காதலிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு ஏமாத்துறது, இப்படி பண்ணுறதும் தப்பு தான். ஜீவராசிகளை வளர்க்கும் போது பட்டினியாக விடுவது நிறைய சொல்லலாம். தவறுகள் அப்படிங்கிறது நம்ம வெளிநாட்டில் இருக்கோம், இல்லை வெளியூரில் இருக்கோம், ஒரு முக்கியமான ஒரு திருவிழா, கோவில் திருவிழா, ஒரு நல்லதொரு நாளில் நம்ம தாய் தந்தையரை பார்க்காம அலட்சியம் செய்கிறது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய மரியாதையை நேர்த்தி கடனையோ செய்யாமல் இருக்கிறது, ப்ராப்பராக குலதெய்வ கோவிலுக்கு போகாமல் இருக்கிறது, எவ்வளோ பெரிய ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, கோடியில் நீங்கள் சம்பாதிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, உங்களால் கர்மாவை மட்டும் நிச்சயமாக குறைக்கவே முடியாது. உங்களால் உங்கள் பசங்களுடைய வாழ்க்கையில் எந்ததொரு கெட்ட விஷயமும் நடக்காது, ஒரு ஆப்ரேஷன் நடக்காது. இவங்க எத்தனை வயசு வரைக்கும், ஒரு 60 வயசு வரைக்கும் என் குழந்தைங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக லைஃப் மூவ் பண்ணுவாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் சொல்ல முடியுமா? நிச்சயமாக கிடையாது. அப்படி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் தாய் தந்தையை நல்லா வச்சுக்கோங்க, சந்தோஷமாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் குழந்தைகளும் நல்லா இருப்பாங்க. குடும்பத்துக்காகவும் வேலைக்காகவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாக போனால் போதும் அப்படிங்கிறதுக்காக யாரையும் ஒதுக்கி வைக்காதீங்க. கண்டிப்பாக அது ஒரு நாள் நமக்கே வேதனையை கொடுத்தே தீரும். இன்னொரு கர்மா என்ன அப்படின்னா முன்ஜென்ம கர்மா. முன்ஜென்மத்தில் நம்ம பண்ண ஒரு தப்போ கெட்ட விஷயமோ ஏதோ ஒரு பிரச்சனையோ இந்த ஜென்மத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்காக கூட கஷ்டப்படுத்தும், உடல் ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும், வெளி உலகத்தில் சந்தோஷமாக நம்மளால் நடமாட முடியாத ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தும். எல்லார மாதிரியும் நம்மளால் சகஜமாக வாழ முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்திடும். கடைசி கர்மா இது என்னென்னா, ஜாதகத்தில் சனி பகவான் செவ்வாயோட கூட்டு அல்லது செவ்வாய் ராகு சேர்க்கையோ அல்லது சனி ராகு சேர்க்கையோ இருந்தாலும், அதே மாதிரி சனி கேதுவோட சேர்ந்திருந்தாலும் அதுவும் கர்மா தான். அதையும் தனிப்பட்ட முறையில் கழிக்கணும். ஸோ இதில் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த கர்மாக்கள் எல்லாம் முடிஞ்சால் கழிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஜாதகம் நிச்சயமாக பலமாகும். முதல்ல இந்த கர்மாவை எப்படி கழிக்கணும் அப்படின்னா,
உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. அதில் ராசி கட்டத்தில் லக்னம் எது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்கள் லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி தினத்தை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்கள் மேஷ லக்கணமாகவோ இல்லது விருச்சிக லக்கணமாகவோ இருந்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தினம் சூஸ் பண்ணிக்கோங்க. ரிஷப லக்கணமாகவோ அல்லது துலாம் லக்கணமாகவோ இருந்தால் வெள்ளிக்கிழமை செலக்ட் பண்ணிக்கோங்க. மிதுன லக்கணமாகவோ அல்லது கன்னி லக்கணமாகவோ இருந்தால் புதன்கிழமை சூஸ் பண்ணிக்கோங்க. கடக லக்கணமாக இருந்தால் எந்ததொரு தினமாக இருந்தாலும் இரவு நேர வழிபாடு அப்படிங்கிறது செய்யணும். அல்லது திங்கட்கிழமை தினமும் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நீங்கள் சிம்ம லக்கணமாக இருந்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தினம் சூஸ் பண்ணிக்கோங்க. தனுசு லக்கணம் அல்லது மீன லக்கணமாக இருந்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை தினம் சூஸ் பண்ணிக்கோங்க. மகரம் அல்லது கும்பலக்கணமாக இருந்தால் சனிக்கிழமை தினம் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான லக்கணப்படி உங்களுக்குரிய கிழமையில் குரு பகவான் வழிபாடு அப்படிங்கிறது பண்ணுங்கள். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும்.